Merry Christmas, my channel. Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Motive, online shopping, crockery, vegetables, fruits, nuts, fresh to home delivery. My சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் சுறா புட்டு. சுறா எல்லா அசைவ பிரியவர்கள் அனைவருக்கும் விரும்பி சாப்பிடும் மீன் சுறா. சுறா புட்டு செய்யலாம், குழம்பு செய்யலாம். புட்டு குழந்தைங்க விரும்பி சாப்பிடும். ஒரு புறாவை கட் பண்ணி தண்ணியில் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கலாம். இல்லை குக்கரில் ஒரு வாழை இலையை போட்டு தண்ணியே ஊற்றாமல் வேக வைக்கலாம். இதுக்கு மிளகு வேணும், கொஞ்சம் இஞ்சி வேணும். இஞ்சி ஒரு ஸ்பூன் போதும். வெறும் 4 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 40 பூண்டு பல்லுங்களாக இருக்கணும். கட் பண்ண வெங்காயம், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போடணும். இப்போ நம்ம ஆயிலில் தண்ணி ஊற்றி வேக வச்சதை நல்லா அந்த தோலை தனியாக பிரித்து எடுத்துடணும். ஏன்னா தோலில் சில குறன்னு இருக்கும். அதனால் தோலை எடுத்துட்டு தனியாக மீனை தனியாக எடுக்கிறோம். மீனை மீனுக்குள்ளே இருக்கிற எலும்பை தனியாக எடுக்கணும். சதை தனியாக, எலும்பு தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மீன் புட்டு செய்யணும். அதனால் தோலை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த தண்ணியை தனியாக வடிகட்டிடுங்க. மீனை மட்டும் கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் கையை வச்சு அந்த தோலை உரித்து, தோல் தனியாக, சதை தனியாக, அதில் இருக்கிற முள் தனியாக எடுத்துட்டு நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றுறோம், கடுகு போடுறோம், சீரகம் போடுறோம், சோம்பு போடுறோம், ஒரு 40 பல் பூண்டு போடுறோம், ஒரு 10 முந்திரி பருப்பு போடுறோம், அப்புறம் கொஞ்சம் ஒரு பேஸ்ட்டு இஞ்சி போடுறோம். அதோட வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச சொராப்பூவை நல்லா உதிரியாக சொராவை கையால் பிசைஞ்சி போடுறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறோம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் போடுறோம். தனி மிளகாய்த்தூளும் போடுறோம், கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூளும் போடுறோம். பச்சை மிளகாவும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம், அந்த ஒரு காரம் இருக்குது. இது இல்லாமல் இந்த சொரா புட்டுக்கு ஹைலைட்டே பூண்டு தான். பூண்டு நிறைய போடும்போது அது குழந்தைகளுக்கும் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. ஆமாம், அதனால் இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்டோம், உப்பு போட்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் நம்ம எவ்வளோ காரம் வேணுன்றவங்க அதிகமாக போட்டுக்கலாம், காரம் கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பெரிய விருந்துக்கும் இந்த சுறா புட்டு ஹைலைட்டாக இருக்கும். சாதாரணமாக ஒரு ரசத்தை வச்சு இந்த சுறா புட்டை சாப்பிட்டோம்னா அதை விட சூப்பராக எல்லா குழந்தையும் விரும்பி சாப்பிடும். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் அசைவ பிரியர்கள் விரும்பி சாப்பிட்ற மீன்லேயே இந்த சுறா புட்டு மறக்க முடியாத சுறா புட்டு. மணக்க சுவைக்க சூடான சுறா புட்டு. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.